வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சரி, இதுல ஃபன் என்ன தெரியுமா? இந்த ஜெப்ரானிக்ஸ் கிட்ட இருந்து ஜெப் சவுண்ட் ஃபீஸ்ட் 110 போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 14 வாட். பொட்டியில் என்ன போட்டிருக்காங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டு வச்சுட்டு ஜெப்ரானிக்ஸ்.comல போய் பாருங்க, வேற எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. மெமரி கார்டு வந்து நீங்க 32 GB வரைக்கும் போடலாம்னு சொல்லியிருக்கான். 64 GB போட்டாலும் ரீட் ஆகும், அது வேற விஷயம். சார்ஜிங் டைம் 5.5 மணி நேரம், பிளேபேக் டைம் 6 மணி நேரம், 872 கிராம் நெட் வெயிட்னு போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னா வாய்ஸ் சேஞ்சிங் வயர்லெஸ் மைக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் மைக் வித் இன்டகிரேட்டட் கண்ட்ரோல்ஸ், என்னன்னு பார்ப்போம். ப்ளூடூத் 5.4, ஆக்ஸ், யூஎஸ்பி, மைக்ரோ எஸ்டி, ஸ்பிளாஷ் ப்ரூஃப், 6 RGB LED மோட்ஸ் இருக்கான், கேரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்களா, மீடியா, வால்யூம் கண்ட்ரோல், பில்ட்-இன் பேட்டரி எல்லாமே இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, மற்றபடி இந்த இடத்துல போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 2500 ரூபாய், பட் விற்கிறது வந்து 1399 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பீக்கரு, ஒரு மைக்கு, ஒரு இன்புட் கேபிள், சார்ஜிங் கேபிள், QR கோட் கைடு ஒன்று இருக்கு. இதான் இதில் போட்டிருக்கிறது. ஏய், நிஜமாவே குவாலிட்டி நல்லா இருக்குடா. என்ன இவ்வளவு பெருசா இருக்கான்? அதான் சொல்றேன். Zebronics, always ahead. Bluetooth mode. வந்துட்டான்டா. டேய், ஹலோ. SRK வந்துருச்சுல்ல, அந்த எக்கோ எஃபெக்ட் வந்துருச்சு பாத்தீங்கல்ல. ராசா அல்டியா Low pitch mode. லோ பிட்ச் மோட். என் வாய்ஸ் சூப்பரா இருக்கு, அனிமே கேரக்டர்ல வர வில்ல மாதிரி ஆயிடுச்சு. High pitch mode 1. ஹை பிட்ச் மோட் 1 செமையா இருக்கு, நல்லா இருக்கு. அட High pitch mode 2. ஹலோ, அட டேய், அக்கமலாஷா, இது அந்த இது இன்ஸ்டாகிராம்ல வருது, அது Sound monster mode. சவுண்ட் மான்ஸ்டர் மோடா? அடே, இது காமன் டெம்ப்ளேட்டுங்க, சூப்பரா இருக்குல்ல, நல்ல லவுடா இருக்குங்க. அப்ப கழுத்துல கயிறு கட்டி இதை தொங்க விட்டு அப்படியே பேசிட்டே போலாம் போல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. கிட்ஸுக்கு சூப்பரான விஷயம். ஆமா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு பதில் ஏதோ ஒரு நான் வந்து நியூஸ் ஆங்கரு, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவங்களே பேசிக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு ரைம்ஸையாவது பாடலாம். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணாம இருப்பாங்க. சரி, நம்ம இப்போ ஒன்று பண்ணுவோம், ஆக்ஸ்ல மாட்டுவோம், ப்ளூடூத்லயும் போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணனாலே மோடு மாதிரி தான் பார்ப்போம். அதே மாதிரி பின்னாடி போர்ட் இருக்குங்க, டைப் சி, அப்புறம் யூஎஸ்பி பென்ட்ரைவ் மாட்டுற மாதிரி, அப்புறம் மெமரி கார்டு மாட்டுற மாதிரி, அப்புறம் ஆக்ஸ். ஜெப் சவுண்ட் ஃபீஸ்ட் 110 கனெக்ட் ஆகிட்டான். எஸ்பிசிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரும்பாலும் நிறைய இதில் எஸ்பிசி தான் இருக்கும். நல்லா இருக்குடா. ஏ, ஃபுல் வால்யூம்லயும் டிஸ்டார்ஷன் ரொம்ப இல்லையே. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி கூட யூஸ் பண்ணிடலாம் போல இருக்குது. இங்க பாரு, இந்த எல்இடிக்கு ஆக்சுவலாக மோட் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இதோ ஆமாம், பவர் பட்டன் அழுத்தினா பிரீத்திங் எஃபெக்ட். ஓகே, நான் என்ன பண்றேன், ஆக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஆக்ஸ் கேபிள் அந்த இதில் கொடுத்துருப்பான்ல, உடனே ஆக்ஸ் மோட் போயிடுச்சு. அதுவே ஸ்விட்ச் ஆகிடுங்க. ஆக்ஸ்லோ ரொம்ப அதிகமாக இருக்கு, ஹெவியா. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, கிளாரிட்டி கொஞ்சம் ஏதாவது அதுல நாய்ஸ் அதிகமா வருது. ஒன்று உறுதி என்னன்னா, ப்ளூடூத்தில் வந்து வால்யூம் வந்து 80% 90%ல நல்லா இருந்தது, ஆக்ஸ்ல வந்து 60% கிட்ட நல்லா இருக்கு. அதுக்கு மேலே போக போக டிஸ்டர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம், வேணும்னே பண்ணுறானுங்களோ தெரியல என்ன எவ்வளோ ஃபஸ்ட்டுங்க. ஆனால் ப்ளூடூத்தில் கேட்க நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக இதை நம்ம வாங்குறீங்கன்னா கூட ஓகே, நல்லா தான் இருக்கும். மேபி இல்லாட்டி இந்த ஆக்ஸ் கேபிள் கேவலமான கேபிள் வேணுமோ, அது ஒரு பாயிண்ட். நான் என்ன வேற கேபிள் எடுத்துட்டு வந்து பார்க்குறேன். அந்த ஆக்ஸ் கேபிள் கொஞ்சம் மொக்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ரிசல்ட் மட்டும் மாறட்டும். அருவாள் எடுத்துட்டு ஜெப்ரானிக்ஸ் கிட்ட போறேன். ஆக்ஸ் மோட் பவர் அதிகமாக ட்ரைவ் ஆகுது. ஒரு நிமிஷத்துல பாக்ஸ்ல இருந்து அந்த இத்து போன கேபிள் வச்சுட்டு நாங்கள் சந்தேகப்பட்டுட்டோம். ஆடியோ குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குங்க. அவனுங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்க ஆக்ஸ் கேபிள் வந்து கொஞ்சம் நியாயமா இருக்கா? இதே தான் நம்ம ஐஎம்போ சொல்லுவோம், ஸ்டாக் கேபிளை விட நிறைய நல்ல கேபிள் இருக்குங்கன்னு. மெமரி கார்டு வேணுமா? இது பாருங்க, அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். அதுவும் இருக்குங்க. Micro SD mode. அவனுக்கு கொடுத்த ஆக்ஸ் கேபிள் தாங்க பிரச்சனை. 100% வால்யூம், மேக்ஸ் வால்யூம்ல வச்சு கேட்டு கூட கிளாரிட்டி நல்லா இருக்கு, பேஸும் நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கும்போது ஒரு மாதிரி குறன்னு அப்படியே கிளாரிட்டி கேவலமா இருக்கு. நிஜமா தான். ஸோ ஆமாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக்ரோ எஸ்டி மோட் யூஸ் பண்ணும்போது ப்ளே பாஸ் பட்டன் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸை பிடிச்சி அழுத்திட்டு தான் நெக்ஸ்ட் ட்ராக், மைனஸ் பிடிச்சி அழுத்திட்டு தான் ப்ரீவியஸ் ட்ராக். ஓ, லாங் ப்ரெஸ். ஓகே, சிங்கிள் ப்ரெஸ் டப்புக்கு டப்புக்குன்னு பண்ணா வால்யூம். ஓகே, ஸோ 1400 ரூபாய்க்கு சீரியஸாக சொல்ல போனால் கிட்ஸையும் என்டர்டைன்மெண்ட்டு, நம்மளும் கிச்சனில் ஏதாவது பாட்டு கேட்கணும்னு நினச்சாலும் போட்டு வச்சு இல்லை ஜாலியாக விளாடலாம். சிம்பிளுங்க. யூஸ்வலாக இந்த காலேஜ் ட்ரிப்பு போவாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போவோம். எங்கடா இருக்கா
ட்ரெயின்லலாம் போட்டு அப்புறம் ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணும்போது பஸ் எல்லாம் வச்சுட்டு பாட்டு கிடந்தோம். FM mode. சூட்டபுளாக இருப்பான். Bluetooth mode. எஃப்எம் மோடு போனா FM mode. ரைட்டு. 1400 ரூபாய்க்கு வெயிட் சீரியஸா ரொம்ப கம்மி. இன்னும் 830 கிராம்லாம் போட்டிருந்தா அது ஏதோ டப்பாவோட சேர்த்து போட்டு பண்ணு தெரியல. 830 கிராம் மாதிரிலாம் இல்லை சரியா. ஸோ ஆக மொத்தம் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. உள்ளே இருக்கிற கேபிளை விட நம்ம வேறு ஏதாவது நல்ல ஒரு 3.5 to 3.5 கேபிள் வச்சிருந்தோம்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி குட் ப்ராடக்ட். ரைட்டு மக்களே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். விடைபெற்றுக் கொள்வது சிவராணி. சிவசரிக்கை பார்க்கலாம். பை. Bye.